ஒரு மழைக்கால இரவு. மதுரா, ரவி என்ற 2 சிறுவர்கள் எங்கள் கிராமத்திலுள்ள பழைய வீடு பற்றி கேட்டார்கள். அது பேய் வீடு என்று அனைவரும் பயந்து பேசிக் கொண்டிருப்பதை அவர்கள் கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். அது உண்மையா என்று ரவி கேட்டான். மதுரா துணிச்சலாக, அதை நாமே சென்று பார்க்கலாம் என்று கூறினாள். இருவரும் துணிவுடன் அந்த பழைய வீட்டிற்கு சென்றார்கள். வீடு மிக அழுக்காகவும் பழமையான விளக்குகள் ஒளிராமல் இருந்தன. அங்கே அவர்கள் எதையும் கண்டுபிடிக்காமல் இளைப்பாறி போனார்கள். அப்போது ஒரு திடீரென்ற குளிர்ந்த காற்று வீச கதவு தானாகவே திறந்தது. இருவரும் பயந்து ஒரு நிமிடம் அமைதியாக நின்றனர். அவர்கள் நடுவே ஒரு நிழல் தோன்றியது. அந்த நிழல் மெதுவாக நெருங்கியது. இருவரும் கடும் பயத்தில் வலியோடு கதவுக்கு ஓடினர். கதவை திறக்க முயன்றபோது ஒரே ஒருவரின் குரல் கேட்டது. நீங்கள் என்னை தப்பிக்க முடியாது. பயத்தில் கதவை திறந்து இருவரும் பறந்தே வீட்டிலிருந்து வெளியே ஓடி வந்தனர். வெளியே வந்து அவர்கள் நின்று பார்த்தபோது அது ஒரு பெரிய பூனை. அவர்கள் சிரித்துக்கொண்டே வீட்டிற்கு திரும்பினார்கள். இப்பொழுதும் அந்த வீடு அனைவருக்கும் பேய் வீடுதான். பயமுடன் சிந்தித்து